ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம வவ்வால் மீன் வறுவல் பார்க்க போகிறோம். இந்த ஃபிஷ்ஷை வந்து பாம்ஃப்ரெட்னு சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப டேஸ்டி அண்ட் ரொம்ப டெலிஷியஸான ஃபிஷ். இதை வந்து நம்ம தேங்காய் பால் மசாலா செஞ்சு அதில் வந்து நம்ம வறுக்க போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது செய்யறதுக்கு நாங்கள் ஒரு வவ்வால் மீன் எடுத்திருக்கோம். இதில் வந்து நீங்கள் வந்து மீனில் கோடு போட்டு வச்சுக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு அந்த மசாலா நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ அது நல்லா உங்களுக்கு அப்சர்வ் ஆகும் ஃபிஷ்ஷில். நாங்கள் வந்து குழம்பு மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், உப்பு கலந்து அந்த மசாலாவை இந்த ஃபிஷ்ஷில் வந்து தடவிருக்கோம். நீங்களும் வந்து இதே மாதிரி தடவிக்கோங்க. குழம்பு மிளகாய்த்தூள் இல்லைன்னா சில்லி பவுடர் அப்புறம் கொரியாண்டர் பவுடர் ஈக்குவல் அமௌண்ட்டில் சேர்த்துக்கோங்க. ஸோ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த கொடு மாதிரி இருக்கிறதெல்லாம் நீங்கள் வந்து அந்த மசாலாவை வந்து நல்லா அப்ளை பண்ணி விடுங்க. இதை நல்லா அப்ளை பண்ணதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் ஒரு 10 மினிட்ஸ் வச்சு எடுத்துக்கோங்க ஃப்ரை பண்ணுறதுக்கு பின்னாடி. ஒரு தோசை தவாவில் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் ஊற்றுனதுக்கப்புறமா நம்ம தடவி வச்சுருந்தோம்ல அந்த ஃபிஷ் எடுத்து இதில் ஃப்ரை பண்ண ஆரம்பிங்க. ஸோ நம்ம இதை ஃப்ரை பண்ணுறது வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்லி 100% குக் ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணாதீங்க. இது வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு 2 சைடுமே ஓரளவுக்கு கன்சிஸ்டன்சி வந்தால் போதும். ஏன்னா நம்ம இன்னும் மசாலா செஞ்சு அதில் இந்த ஃபிஷ்ஷை மறுபடியும் குக் பண்ணுவோம். அப்புறம் வந்து இந்த ஃபிஷ்ஷில் வந்து உங்களுக்கு சாஃப்ட் ஸ்கின் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த ஸ்கின் வந்து பேனில் வந்து ஸ்டிக் ஆகிடும். அது வந்து நார்மல் தான். ஸோ நீங்கள் வந்து ஃபிஷ்ஷை திருப்பினீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி அதர் சைடுமே நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா உங்களுக்கு ஓரளவுக்கு இந்த மாதிரி ஆகிடும். ஸோ அப்போ வந்து நீங்கள் எடுத்து தனியாக பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ வந்து கடாயில் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஆயில் நீங்கள் சேர்த்துக்கலாம். நாங்கள் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கோம். கார்லிக் ஆட் பண்ணிக்கோங்க. கார்லிக் நல்லா சாப் பண்ணி வச்சது. அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் நல்லா கட் பண்ணி வச்சு அதை சேர்த்துக்கோங்க. ரெண்டுத்தையும் உங்களுக்கு வந்து அந்த ஆயிலில் அந்த கார்லிக் அப்புறம் ஆனியன் சேர்ந்து ஃப்ரை ஆகுறப்போ உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். உங்களுக்கு இப்போது ஓரளவுக்கு நல்லாவே அது சாட் ஆகிடுது. அதில் நம்ம கறி லீவ்ஸ் சேர்த்துக்கிறோம். ஸோ கறி லீவ்ஸை வந்து நீங்கள் ஆயிலில் டைரெக்டாக போடாமல் இந்த மாதிரி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த க்ரன்ச்சினஸ் இல்லாமல் இது ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் டொமேட்டோ சாப் பண்ணி வச்சதை சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் சால்ட் சேர்த்து நீங்கள் வந்து இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். ஸோ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து நீங்கள் இதில் சேர்க்குறப்போ உங்களுக்கு வந்து அந்த ஃபிஷ் மசாலா வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதே மாதிரி அடுப்பை வந்து கொஞ்சம் சிம் பண்ணி வச்சுக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் இல்லைன்னா அடி பிடிக்கும் உங்களுக்கு. ஸோ இது வந்து கொஞ்சம் நேரம் நீங்கள் நல்லாவே சாட் பண்ணுங்கள். சாட் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளோட அந்த மசாலா பவுடர் சேர்க்கலாம். ஸோ கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா அதில் வந்து ரெட் சில்லி பவுடர், குழம்பு மிளகாய் தூள் 1 ஸ்பூன், அப்புறம் சால்ட் சேர்த்துக்கிறோம். உங்ககிட்ட குழம்பு மிளகாய் தூள்னா முன்னாடி சொன்ன மாதிரியே நீங்கள் வந்து ரெட் சில்லி பவுடர் அப்புறம் கொரியாண்டர் பவுடர் ஈக்குவல் போர்ஷனாக சேர்த்துக்கோங்க. இதில் வந்து நம்ம தேங்காய் பால் சேர்க்கறதுனால உங்களுக்கு வந்து காரம் ரொம்ப இருக்காது. ப்ளஸ் நீங்கள் மீனில் கொஞ்சம் காரம் சேர்த்துருக்கீங்க. ஸோ அதையுமே மறந்துடக்கூடாது நீங்கள். இப்போ வந்து இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணுறோம். ஸோ இதை வந்து நீங்கள் சிம் பண்ணி நல்லா குக் பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுக்கு வந்து அந்த ஆனியன், டொமேட்டோ எல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு மசாலா கன்சிஸ்டன்சிக்கு வரணும் உங்களுக்கு. இப்போ உங்களுக்கு நல்லா வந்ததுக்கு அப்புறமா அதில் வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்கிற கோகோனட் மில்க் ஆட் பண்ணுறோம். இது வீட்டு தேங்காய், ரொம்ப நல்லா இருக்கு. நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு நல்ல தேங்காவை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்காய் பால் சேர்த்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி கிளற இந்த மாதிரி வந்துடும். உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி ஒரு மாதிரி மைல்டாக கிரேவியான கைண்டில் வந்துடும் உங்களுக்கு. சால்ட் காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இங்கே. ஸோ இப்போ வந்து அதில் ஆயில் வர்றது உங்களுக்கு தெரியுது. அது நல்லா குக் ஆகிடுச்சு இப்போ அந்த கிரேவி. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற ஃபிஷ்ஷை வந்து எடுத்துகிட்டு வந்துடுங்க.
இதில் வந்து நம்ம அப்படியே சேர்க்க போகிறோம் மேலே. ஸோ இந்த ஃபிஷ்ஷை சேர்த்துட்டு இது ஆல்ரெடி உங்களுக்கு ஃபிஷ் வந்து ஆல்மோஸ்ட் குக் ஆகியிருக்கு. சென்டரில் மட்டும் கொஞ்சம் லைட்டாக குக் ஆகாமல் இருக்கும். அதனால் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மசாலாவை எடுத்து நீங்கள் அந்த ஃபிஷ் மேலே அப்படியே அந்த கரண்டியாலே மேலே போட்டு நீங்கள் வந்து லிட் போட்டு மூடி வைக்க போகிறோம். அது தேங்காய் பாலில் வந்து உங்களுக்கு அதில் கிரேவியில் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த ஃபிஷ் வந்து நல்லா அதை அப்சர்வ் பண்ணி அதில் குக் ஆகும் மீதி. ரொம்ப சாஃப்டான ஃபிஷ்ஷு, அதனால் ஈஸியாக உடையும். ஸோ கொஞ்ச நேரம் அது ஸ்லோ குக்கில் இருந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி இந்த ஃபிஷ்ஷோட இன்னொரு சைடை வந்து நம்ம டர்ன் பண்ணி வச்சு அதே மாதிரி பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு 2 சைட்லேயுமே அந்த ஃபிஷ் வந்து ஸ்டீமில் குக் ஆகணும். ஸோ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு அந்த ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அதை சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டியான ஃபிஷ் ஃப்ரை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது வந்து நீங்கள் இந்த பாம்ஃப்ரெட்டில் ட்ரை பண்ணுறப்போ உங்களுக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் வேறு ஃபிஷ் ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் அதிலே ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் வந்து அந்த தேங்காய் பால் மசாலாவில் சேர்க்குறப்போ எல்லா ஃபிஷ்ஷுமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு நல்லா சாப்பிடுங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இப்போ வந்து அதை நம்ம காட்டுறோம், லைட்டாக அதை கட் பண்ணி காட்டுறோம். ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபிஷ் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பார்க்கவே உடனே சாப்பிடணும் போல் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணியே பாருங்கள். மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எங்களுக்கு வந்து கமெண்ட்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எங்கள் வீடியோ எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சீக்கிரம் பார்ப்போம். Until then, take care. Bye.